தொடர் மழை காரணமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் கடும் சிரமத்துடன் பொதுமக்கள் பேருந்துகளில் பயணிக்கும் அவல நிலை குறித்து எமது செய்தியாளர் கோபிநாத் நடத்திய கள ஆய்வு குறித்து பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் புயல் மழை காரணமாக தொடர்ந்து மழை அதிகரித்து வந்ததால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா நீரில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது திருச்சி மற்றும் லால்குடி பகுதியிலிருந்து விழுப்புரம் நகராட்சி உதவியுடன் பார்த்தீங்கன்னா ராட்சச மோட்டார்களை கொண்டு தற்பொழுது தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் அங்கே நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அந்த ஒரு புறமாக தண்ணி வெளியேற்றும் போது போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் பேருந்து நிற்காமல் அருகில் உள்ள சாலை ஓரங்களில் பேருந்து நிறுத்தி அங்கிருந்து வெளியூர் செல்வர்களை பேருந்து பயணிகளை ஏற்றிச் செல்கின்றனர். மிகவும் சிரமமான இந்த பகுதியிலிருந்து போக்குவரத்து நிலமாக இருக்கு. தற்பொழுது மழை இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் விட்டு விட்டதால் மக்கள் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. இதனால் போக்குவரத்து அதிகமாக காணப்பட்டுள்ளது. விரைந்து இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள தண்ணீரை வெளியேற்றி மக்கள் பேருந்து பயணிகள் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதுதான் அனைவரும் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக எஸ். கோபிநாத்.